ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த ஃப்ளாஷ் எக்ஸ் ஹசார்ட் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஃபிக்ஸ் பண்ண தான் போகிறோம் இன்றைக்கி. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல பார்க்கிங் லைட் மாதிரி, ஹேண்டில் பாரில் ஒரே ஒரு சுவிட்ச் வச்சு இண்டிகேட்டர் எரியுற மாதிரி. ஸோ அதை வந்து நம்மளே ரிமூவ் பண்ண போகிறோம். அதை நானே தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ வந்து ரிமூவ் பண்ணுற வேண்டியதான். அங்கே போய் ரிமூவ் பண்ணலாம், பட் அது தேவை டைம் வேஸ்ட்டு ப்ளஸ் டூல்ஸாக இருக்குது அது சீட்டு கழட்டுறதுக்கு. ஸோ வீட்டிலே ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக அங்கே போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ கீழே போயிட்டு மళ్ళీ ரிமூவ் பண்ண வருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவனை ரிமூவ் பண்ண வேண்டியது தான். ஒயர் வந்து இந்த சைடுக்காக வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கேன். அப்படியே இப்படி போயிட்டு இங்கே வந்து இண்டிகேட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதை கழட்ட வேண்டியது தான் ஃபஸ்ட்டு. இருங்க, நான் வந்து கழட்டிட்டு. ஸோ இந்த ஸ்விட்ச் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடுப்பே என்னென்னா, அது கனெக்ட் பண்ணியிருக்க ஒயரை வந்து தனித்தனியாக வெளியே எடுக்கிறது தான். பிகாஸ் நான் வந்து பக்காவாக டேப்லாம் வேறு போட்டு அடிச்சு வச்சுருக்கேன்னா, இப்போ டேப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கனெக்ஷன் வந்து இது வருது பாருங்கள். அப்படியே இந்த சீட்டு வழியாக இப்படி பின்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அங்கே போய் ரிமூவ் பண்ணலாம், பட் ஆனால் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டோன்னா அவங்க ஈஸியாக வந்து ப்ளக் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஒயரோட கனெக்ஷனு. இது ரெண்டும் வந்து பேக் இண்டிகேட்டர்ஸு, இது வந்து டெயில் லைட்டு. நம்ம வந்து இதுக்குள்ளே தான் வந்து இந்த ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒயரை அப்படியே வெளியே எடுக்க வேண்டியது தான். இப்போ என்ன கேவலமாக இருக்குது பாருங்கள் வண்டி. அப்படியே உள்ளெல்லாம் தொடச்சிட வேண்டியது தான். இன்கேஸ் அந்த ஃப்ளாஷ் எக்ஸ் மாடல் யாராச்சும் வாங்க முடியலன்னா இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சிம்பிள் தான், அவ்வளோதான். இப்போ நான் தொடச்சிட்டு நம்ம போயிட்டு ஸ்ட்ரீட்டாக அவனை ஃபிக்ஸ் பண்ணுற வேண்டியதான் ஃப்ளாஷ் எக்ஸ் மாடல். நம்ம இதோட அமௌண்ட் விளாக் செட்டப்பில் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், வீட்டிலேருந்து வந்து கிளம்பியாச்சு. நான் மட்டும் போல் கூட வந்து துணைக்கு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கினேன். நல்ல வேலை வந்து வெயில் இல்லை, அதனால் ஜாலியாக போயிட்டு வந்துடலாம். டைம் வந்து கரெக்டாக ஒரு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், இந்த வண்டியில் ஏதோ உழுது கீழே, என்னன்னு தெரியல. அந்த போகிற வழியில் வந்து பெட்ரோல் போட்டு கிளம்ப வேண்டியது தான். அந்த வடபழனி ரூட்டே வந்து போயிருக்கலாம், பட் ஆனால் இப்போ அங்கே ரொம்ப வேலை போகுதா, அதனால் வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்குது. அதனால் இந்த சைடே போயிடுவோம். இங்கேருந்து கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து ரைட் எடுத்து அப்படி போயிட வேண்டியதான். அண்ட் பைக்கர்ஸ் மாடியில் தான் போகிறேன். அப்படி அந்த கடை மூடிந்து தான், அதை தாண்டி போனால் சென்னை பைக்கர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 கடை தான் பார்த்து வச்சுருக்கேன். புதுப்பேட்டையிலேயே வந்து போயிருக்கலாம், பட் அங்கே ரேட்டு கம்மியாக இருந்தால் அங்கே போகலாம். பட் அங்கேயும் வந்து இதே ரேட்டு தான் சொன்னாங்க. நான் கேட்டப்போ என் தம்பிக்கு வந்து எம்டியில் டிபிஎஃப் போட போயிருந்தோம்ல, ஸோ அப்போ கேட்டேன். அப்பயும் வந்து அதே ரேட்டு தான் சொன்னாங்க. ஸோ அதனால் இங்கேயே பண்ணிடலாம், எதுக்கு அவ்வளோ தூரம் போகணுன்னு சொல்லிட்டு இங்கேயே போயிட்டுருக்கேன். அண்ட் ரேட் வந்து எவ்வளோ சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டதுக்கு 1700 சொன்னாங்க. 1500 கேட்டு பார்ப்போம். டவுட்டு தான். ஆனால் கைஸ், அதேமாதிரி ஒரு சின்ன டிப்பு, நீங்கள் வந்து வண்டி ஏதாச்சும் ரெடி பண்ணுறீங்க, இல்லை கழட்டி மாட்டுறது. இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ண தெரியுமா இங்கேருந்து அந்த சுவிட்சை, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை, இல்லை துடைக்கிறதா இருக்கட்டும், கழுவுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்களே பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நம்மளால் முடியும், ஈஸியாக வந்து பண்ண முடியுன்ற வேலைலாம் நீங்களே பண்ணுங்கள். பிகாஸ் ஈஸியாக வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இன்கேஸ் வண்டியில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட, இல்லை உடஞ்சிருந்தா, அந்த மாதிரி எதனா இருந்தால் கூட, நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து கடையில் கொடுத்து பண்ணிங்கன்னா வண்டியில் என்ன ஃபால்ட் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அதை வந்து பெரிய ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்களே. ஸோ எல்லாமே வந்து முடிஞ்சாலும் நீங்களே பண்ணுங்கள். அப்படி ஒயரிங் விஷயம்லாம் நம்ம பண்ண முடியாது, பிகாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சால் பண்ணலாம். அதெல்லாம் வந்து தெரியாதுன்றதுனால அதில் கை வைக்கக்கூடாது. ஸோ ஈஸியாக வந்து இந்த கழட்டி மாட்டுறது, உள்ளே ரிமூவ் பண்ணி துடைக்கிறது. இப்போ நான் பண்ண தெரியுமா, இந்த சுவிட்செலாம் நானே தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணலாம் தைரியமாக. நீங்கள் துடைக்கும் போது கூட இன்கேஸ் ஆயில் கம்மியாக இருந்தால் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். வண்டியில் எது சின்ன விஷயமாக வந்தால் கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும்.
அந்த பார்க்கிங் லைட் வச்சு அந்த ஸ்விட்ச் வச்சு என் தம்பி இதில் பண்ணலான்னு பார்த்தேன் எம்டியில். பட் ஆனால் அது ஒயரிங் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் தூம்லேயே இருக்கும். அதனால் எந்த வந்து பேக் சீட்டில் இருக்கும் இண்டிகேட்டரோட கனெக்ஷன் எல்லாமே, அதில் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் நான் ஓப்பன் பண்ணல. ப்ளஸ் டூல்ஸும் இல்லை என்கிட்ட, அதனால் அப்படியே விட்டேன். கரெக்டாக இந்த வானகரம் இந்த பிளேஸில் தான் டிராஃபிக்காக இருக்கும். பரவாயில்ல, இன்றைக்கி அவ்வளோவா இல்லை. இங்கே பாரத்தில் பெட்ரோல் போட்டு அப்படியே போவோம். ஸோ பெட்ரோல் போட்டு மதுரை வயல் தாண்டி போயிட்டுருக்கோம். அண்ட் காற்று வந்தாச்சு, ரொம்ப நாள் ஆகுதா, அதனால் ஃப்ரண்ட்டில் அடி முடிச்சுட்டு பேக்கில் அடிக்க போகிறாங்க. கரண்ட் ஆஃப். அதே ஒரு மாதிரி இருக்குது. ஒரு 5 PSI வந்து கம்மியாக இருந்தது. எப்படிங்க வருமா வச்சுக்கலாம். இந்த ஸ்டெச்சு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, ஃபுல்லாக பேட்சாக. கைஸ், போன வாரத்தில் வந்து என்றைக்கு தெரியுமா, சனிக்கிழமை நைட்டு நினைக்கிறேன், பசங்க கூட வெளியே போனோம். நைட்டு ஃபுல்லாக குளு படம் போயிட்டு அப்படியே மெட்ரோலெல்லாம் ரவுண்ட் வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்போ சரியான ஃபன். மெட்ரோவில் வந்து வண்டி பார்க் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து டைமிங், படம் டைமிங் வந்து 11:45. என்னடா இது, மெட்ரோவில் கரெக்டாக ஒரு 10:15 அந்த மாதிரி வண்டி பார்க் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டேஷன் மீனம்பாக்கம் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு மெட்ரோ ஏறிட்டோம். அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோமே. இது வரைக்கும் மெட்ரோ வந்து போனதே கிடையாது. ஸோ எப்படி என்ன இது டைமிங் எதுவுமே தெரில. ஸோ இங்கேருந்து மீனம்பாக்கம் வரைக்கும் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு மெட்ரோவில் போயிட்டோம். அங்கே போனால் இதான் லாஸ்ட்டு ட்ரெயின், இதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் கிடையாது அப்படின்ட்டாங்க. எங்களது வண்டி இங்கே மாட்டிக்கிச்சு கோயம்பேட்லேயே. திருப்பி டைம் வேறு கரெக்டாக ஒரு 11:30 கிட்ட ஆகிடுச்சு. ஆமாம், கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் இருந்திருக்கும். அப்புறமா கீழேயே வந்து ஆட்டோ பேசிட்டு 250 ரூபா கொடுத்து அங்கே வந்து திருப்பி ரோஹிணி வந்து படம் பார்த்துட்டு, எப்பா சரியான பொண்ணு கைஸ் அன்றைக்கி. அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு கரெக்டாக ஒரு 2 மணிக்கிட்டே படம் முடிஞ்சுது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏதோ ஒரு ABC மிட் நைட் பிரியாணின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வெடிகாலையில் தான் வந்தோம் வீட்டுக்கு. சரி, ஓகே கேஸ், நான் வந்து கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இதோட. ஸோ கேஸ், கடை கிட்ட வந்துட்டோம். லைட்டாக தூரல் வேறு போடுது. வண்டி செம்ம கேவலமாக இருந்தது. காலைல பார்த்தா எங்கள் அப்பா திடீர்னு துவச்சி வச்சுருக்காரு போல். நானே வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவி துடைக்கலாம் தான் நினச்சேன். சின்ன கடை தான் அது. இல்லை தாண்டிட்டோமோ? ஏய், ஆமாம் ஆமாம், சின்னதாக தான் அது வரைக்கே கடை இருக்கா? இருக்கு. வா, வண்டி பயங்கரமாக இருக்குது. இருங்க guys, நான் போயிட்டு கேட்டு கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் பாருங்கள், ஃப்ளாஷ் ஹசார்டு மாடியூல் ஏதோ புக்கே கடைலாம் இருக்கா? நம்மளுக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை. அப்புறம் இதுக்கு டேங்க் பார்த்தீங்களா இல்லையா, செம்மையா இல்லை. சரி, ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேங்க எவ்வளோ என்ன இதுன்னு கேட்டு. இதில் இன்னொரு ஹெல்மெட்டு அதுதான்டா பார்த்தேன் என் தம்பிக்கு வாங்கலான்னு. செம்மையா இல்லை, எபெக்ஸு இப்போ ஆக்சர்லேயே. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வண்டி இது ஹெல்மெட்டு என் ஃப்ரெண்டு இதே மாதிரி தான் பாம்பில் SMK வச்சுருந்தான். அவ்வளோவா இல்லைல்ல, கம்மியாக இருக்கு. இது ஃபிக்ஸ் பண்ணோண்டா முதல்ல. மொபைல் ஹோல்டர் இந்த மாதிரி நம்ம வண்டியில் இருந்தால் மொத்தமாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம்டா. கலர் கலராக வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி இது இருக்குது பேர். ஸோ கைஸ், பொருள் வந்து வாங்கியாச்சு. அண்ட் அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 பேர் இருப்பாங்களாம். அவங்க வந்து இல்லை.
அந்த ப்ரோக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண தெரியாதான். ஸோ உள்ளே ஒயரிங்லாம். அதனால் எங்கள் பக்கத்தில் ஒரு மெக்கானிக் ஷெட் சொன்னார், தெரிஞ்சவங்க தானா. ஸோ அங்கே போவோம் ப்ரோ, அவர் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு சந்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரெயிட்டு தான்டா, அடுத்த ரைட்டா. கரெக்டாக 1700 ஆச்சு மொத்தமாக. சின்ன கடை தான், பட் ஆனால் எல்லாமே இருக்குது உள்ளே. ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டு, க்ளவுஸு, பேண்ட்டு, பூட்ஸு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி கைஸ், நான் மெக்கானிக் செட் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டினியூ பண்ணுறேன். லைட்டாக இது பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணும்போது மட்டும் கைடிக்கலாம். ஏன்னா சர்வீஸ் விட்டுனா அதை மட்டும் கைடி. ஓகே. ஏன்னா சொல்லிக் கொடு. சரி. ரைட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, ஆஃபு. டேஞ்சர் லைட்னா ஆகுது. இது அப்படியே தான் இருக்குல்ல. அதான் வேறு மாற்றமா எரியும் போல். அடுத்து மாற்றலாம். ரைட்டு, ஆஃபு. இல்லை இப்போ லைட்டாக கம்மியாக இருக்குது பவர். ரைட்டு ஆஃப்னா வந்து நெக்ஸ்ட்டு, லெஃப்ட் ஆஃப்னா ப்ரீவியஸ். அதேமாதிரி ஆஃப் பண்ணுறதுக்கு லெஃப்ட்டு, ரைட்டு, லெஃப்ட்டு, ஆஃப். ஆஃப் ஆகலையே. நம்மளுக்கு இன்னும் தெரியல, கற்றுக்கணுண்டா. ஆஃப் பண்ணுறதுக்கு ரைட்டு, லெஃப்ட்டு, ரைட் ஆஃபா? ரைட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, ஆஃப். ஆஃப் ஆயிடுச்சாடா? ஓ அதே தான். நான் ரெண்டுத்துக்கும் ஆஃப் ஆன் ரெண்டு சேம் தான் போலடா. இது சேவ் பண்ணுறது போல், கடைசியாக யூஸ் பண்ணது மட்டும். சரி ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் மொத்தமாக வந்து 60 பேட்டன் இருக்கான். ஒரு வண்டிக்கும் ஒரு மாதிரி இருக்கும் போல். பிகாஸ் வந்து இண்டிகேட்டர் ஒயரிங் வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால் ஒரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது போல் இந்த ஃப்ளாஷ் எக்ஸு. அண்ட் அவர் வந்து இல்லை, அதனால் வேறு ஒரு அண்ணா வந்து பண்ணி கொடுத்துட்டாரு. அண்ட் நிறைய பேட்டன் இருக்குது. ரைட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு ஆஃப் பண்ணால் அதான் ஃப்ளாஷ் எக்ஸ் வந்து ஆன் பண்ணுற மாதிரி, திருப்பி அதே பண்ண ஆஃப் பண்ணுற மாதிரி. நம்ம வந்து நெக்ஸ்ட் பேட்டன் போனோன்னா ஆட்டோ சவுண்டு. அடுத்தடுத்த பேட்டர்ன் போனோம்னா ரைட் ஆஃப் பண்ணால் ஒன்று ஒன்றா வந்து மாறிட்டே போகுது. லெஃப்ட் ஆஃப் பண்ணால் வந்து ப்ரீவியஸு, திருப்பி அதே அமுக்குனா ரைட்டு, லெஃப்ட்டு, ரைட் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிரும் போல். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டர்ன் வந்து இண்டிகேட்டர்ஸோட பவரே வந்து கம்மியாக இருக்குது, டிம்மாக எறிகிற மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது போல். அதனால் என்ன பகுன்னு ஆயிடுச்சு. என்னடா இது பீஸ் போயிடுச்சா, பீஸ் போனால் எரியும் தெரியுமா, ரொம்ப டிம்மாக அந்த மாதிரி ஆயிடுச்சோன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அதோட பேட்டர்னே அப்படி தான் போல். ப்ளஸ் டேஞ்சர் லைட்டும் வந்து பிளிங்க் ஆகுது, பார்க்கவே செம்மையாக இருக்குது. அண்ட் நம்ம வந்து ஒரு இது சேவ் பண்ணிக்கலாம் போல். எது வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து ஏதோ ஒரு பேட்டர்ன் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் போல். அந்த பேப்பரில் வந்து இருக்கும் எல்லாமே. எனக்கே வந்து குழப்பமாக தான் இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு எந்த பேட்டர்ன் வந்து நல்லா இருக்குன்னு பார்த்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். எப்போ வேணுமோ நம்ம அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேட்டர்ன் வந்து இண்டிகேட்டர்ஸ் மட்டும் எரியுது, டேஞ்சர் லைட் எரியல. சில பேட்டர்ஸு மூணுமே சேர்த்து எரியுது. அது வந்து 2 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஷாக் ப்ரூஃபு, வாட்டர் ப்ரூஃபு எல்லாமே இருக்குது போல். ஸோ ரொம்ப நாளாக போடணும்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து அவனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
சரி, அந்த கடையில் இருந்தவர் எந்த அவர் பக்காவாக பண்ணி கொடுத்துருவார். இவர் வேறு ஒயர் பிடிச்சி வெளியும் வலிக்கிறாரா, பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. அறுத்துற போகிறாரோன்னு அந்த வீடியோலேயே இருக்கும் பாருங்கள். அவருக்கு இண்டிகேட்டர் ஒயர் ஓப்பன் பண்ண தெரியல. அது சின்னதாக கிளாம்ப் மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டே பண்ணோம். அவர் அப்படியே பிடிச்சி வலிச்சிட்டார். எப்படியோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படின்றத நான் காமிச்சிருப்பேன். இன்கேஸ் வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா சின்ன சின்ன பொருளாக அப்கிரேட் பண்ண வந்தாங்க வண்டிக்கு. இப்போ வந்து திருப்பி மதுரவாயில் போயிட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். நான் அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. 1700 தான். எல்லா வண்டிக்கும் வந்து அதே தான் நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. எப்படி ப்ரோ, ஸ்ட்ரெயிட்டு தானே? ஸ்ட்ரெயிட்டாக தானே? சரி, ஓகே கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.